ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஒன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, மாண்பா ஃபைனான்ஸோட ஐபிஓ லான்ச் ஆக போகுது. அந்த ஐபிஓவை அப்ளை பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற அனலைசிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஐபிஓ அலோகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஐபிஓஸ் வந்து லான்ச் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம ஒரு சிங்கிள் அக்கௌண்ட்டில் இருந்து மட்டும் நம்ம அப்ளை பண்ணுறதுனால நம்மளுடைய ஐபிஓ அலோகேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் ஐபிஓ அலாட்மெண்ட்டோட சான்சஸை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ஜீரோதாவோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்கை யூஸ் பண்ணி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் பேரில் நீங்கள் அக்கௌண்ட்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னாக்கா ஃபேமிலி மெம்பர் பேரில் இருந்தும் நம்ம வந்து ஐபிஓ அப்ளை பண்ணுறதுனால அலாட்மெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபேமிலி மெம்பர் பேரில் டிமெட் அக்கௌண்ட் இல்லைனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இந்த ஐபிஓ என்ன சைஸில் வரப்போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 150 கோடிக்காக தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இது ஒரு சின்ன சைஸ் ஐபிஓன்றதுனால கண்டிப்பாக ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அலோகேட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஐபிஓ என்ன ரீசனுக்காக லான்ச் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா புக் பில்டிங்காக லான்ச் பண்ண போகிறாங்க. புக் பில்டிங்னா என்னன்னாக்கா இது ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனின்றதுனால இந்த ஐபிஓலேருந்து வரக்கூடிய ஃபண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க பிஸ்னஸ்க்காக தான் யூஸ் பண்ண போகிறாங்க. புதுசாக லோன்ஸ் கொடுக்கறதுக்காக தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அடுத்தது இந்த ஐபிஓட டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23 25 வரைக்கும் அப்ளிகேஷன் ஓப்பனில் இருக்கும். ஸோ இது வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி ரெண்டு இடத்துலையுமே ஸ்டாக் வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ ரீட்டைல் கோட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா 35% அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐபிஓ அப்ளிகேஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23 25 வரைக்கும் இருந்ததுனாக்கா இதோட ஐபிஓ லிஸ்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 30th செப்டம்பர் வந்து ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ 13th செப்டம்பர்லேருந்து நம்மளால் பை சேல் பண்ண முடியும். ஸோ ஐபிஓவில் லிஸ்டிங் கெயின்காக யாராவது இந்த ஐபிஓ அப்ளை பண்ணுறீங்கனாக்கா அவங்களால 13th செப்டம்பருக்கு 10 மணிக்கு அப்புறம் உங்களால் ஈஸியாக வந்து எக்ஸிட் கொடுத்துட முடியும். ப்ராஃபிட்டில் இருக்கீங்கனாக்கா தாராளமாக நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த ஐபிஓ என்ன ப்ரைஸ் பேண்டில் வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 114 120 ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸ் பேண்டில் தான் வருது. ஸோ ஒரு லாட் அப்ளை பண்ணணும்னாக்கா மினிமம் 125 ஷேர்ஸ் வந்து நம்ம வந்து வாங்கணும். ஸோ அதுக்காக நமக்கு தேவைப்படக்கூடிய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 15,000 தேவைப்படும். ஏன் 15,000 தேவைப்படும்னாக்கா கண்டிப்பாக இது ஒரு சின்ன ஐபிஓன்றதுனால கட் ஆஃப் ப்ரைஸில் தான் நம்ம எல்லாருமே அப்ளை பண்ணுவோம். அப்படி கட் ஆஃப் ப்ரைஸில் அப்ளை பண்ணால் நமக்கு 15,000 வந்து தேவைப்படும். மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள்கிட்ட 15,000 இருந்தால் நீங்கள் இந்த ஐபிஓவை அப்ளை பண்ணலாம். ஸோ மினி ஹெச்என்ஐ கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14 லாட் அப்ளை பண்ணலாம். பிக் ஹெச்என்ஐ கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 67 லாட்ஸ் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துக்கலாம். இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்டினியூஸாக க்ரோத் கேட்டகரியில் தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 151 கோடி 2022 மார்ச் வரைக்கும் இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த இயர் எண்டில் பார்த்தீங்கன்னாக்கா 168 ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போது அட் ப்ரெசென்ட் மார்ச் 2024 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 200 கோடி வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டினியூஸாக இந்த கம்பெனியோட அசெட்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2022 560 கோடி அசெட் இருந்த கம்பெனி இன்னைக்கு 973 கோடியாக வந்து அசெட்ஸ் வந்து பில்ட் ஆகிருக்கு. ஸோ அதனால் அசெட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு, ப்ராஃபிட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியை ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு நல்ல கம்பெனியாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக கிரே மார்க்கெட்டில் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு பார்த்துடலாம். நான் ஐபிஓ அப்ளை பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நான் லிஸ்டிங் கெயின்காக மட்டும்தான் இந்த ஐபிஓ வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரியான லிஸ்டிங் கெயின்காக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பர்டிகுலர் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 53% வந்து லிஸ்டிங் கெயின் வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குது. அப்ராக்சிமேட்டாக இது வந்து 53 to 60% லிஸ்டிங் கெயின் கொடுக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. கண்டிப்பாக 120 ரூபா ப்ரைஸ் பேண்டில் நமக்கு ஐபிஓ அலர்ட் ஆனால் கண்டிப்பாக லிஸ்டிங் கெயினே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு 64 to 65 ரூபா வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ லிஸ்டிங் கெயினுக்காக ஐபிஓ அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த ஐபிஓவை தாராளமாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.